ஹாய் ஹலாமி! இது உங்க ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்க அம்மி ஃபேமிலியில இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வி அண்ட் ஜெமினாவோட ரிலேஷன்ஷிப் பார்ட் 8 தான். ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். ஸோ கண்டிப்பா வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ள போலாம். போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அப்படி வந்து கன்டினியூ பண்ணலாம் வாங்க. போன பார்ட்டோட லாஸ்ட்ல ஜெமினாவுக்கும் ஜோவானவங்களுக்கும் நல்லபடியா மேரேஜ் முடிஞ்சிருக்கும். ஸோ ஹாப்பியா அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் போய்க்கிட்டு இருக்கவே சடன்லி பயனுக்கும் தயோங்க்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டை வந்துடும். ஸோ தயோங் வந்து எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அயன் அதை எதையுமே கேட்டுக்காம, அதாவது நீங்கள் எதையுமே கேட்டுக்காம டக்குன்னு அங்கேருந்து லீவ் ஆகி போயிடுவீங்க. இப்போ அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிருந்திருப்பாங்க. இப்போது அங்கே இருக்கிற சிச்சுவேஷனே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹாப்பியாக இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகிட்டு தென் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு கடமைக்குன்னு முடிச்சுட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நீங்கள், அதாவது நீங்கள் ஜமுனா வீட்டில் தான் இருக்கீங்க. ஜமுனா அவனோட ரூமில் இருந்துகிட்ருக்கான். நீங்கள் வெளியே அவங்க ஆண்டி கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜமுனாவோட ரூமுக்கு கிளம்புறீங்க. ஸோ ஜமுனா அப்படியே வந்து பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எதையோ. நீங்கள் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வரீங்க. உங்களை ஜமுனா நோட் பண்ணதும் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அவன் பக்கத்தில் உட்காருங்க. இப்போ ஜமுனா அப்படியே உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க ஒரு மாதிரியாக. ஜோ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜமன். என்னது? இல்லை, நீ ஃபஸ்ட்டு சொல்லு என்ன விஷயம்? அது வந்து கோச்சிக்கக்கூடாது, சொல்லுடி. இல்லை, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் வயனுக்கும் தேவனுக்கும் இப்படி நடக்கும்னு யோசிக்கவே இல்லை. இந்த டைமில் நான் இப்படி கேட்குறது தப்பு தான். ஆனால் எனக்கு தோணுது. அதான். என்ன சொல்லு? அது வந்து இப்போது நீயே யோசிச்சு பாரு. தேவங்கும் இப்போ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். அதே மாதிரி தான் வயனும். இந்த டைமில் நமக்கு இது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜமன் அவங்களை அப்படியே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். அதுக்காக நான் இது தப்புன்னெலாம் சொல்லலை. எனக்கு வயன் கூட இருக்கணும் போல் இருக்கு. அவன் ரொம்ப வரி பண்ணிகிட்ருப்பான். இன்றைக்கி மட்டும் நாளைக்கு நான் இங்கே வந்துடுவேன். நீயும் தேவங்க போய் பாரு ப்ளீஸ் அப்படின்றீங்க தயங்கி. ஸோ ஜமன் அப்படியே உள்ள குறுன்னு பார்த்துட்டு டபக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜமனா, நான் ஏதாவது கோவப்படுத்திட்டேனா அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கி கேட்குறீங்க. அவன் டக்குன்னு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி. நான் என்ன கேட்கணும்னு நினச்சனோ அது அப்படியே நீ கேட்ட. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எனக்கு தெரியும் தேவங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். எனக்கு அவன்கிட்ட போய் பேசணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். எப்படியோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினப்பான். எனக்கு எப்படியோ உங்ககிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் இருந்தேன். பரவாயில்ல, நீயே அதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்றா. இப்போ நீங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு ஐ லவ் யூ டூ ஜிபினா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன், போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரின்னு சொல்கிறான். ஸோ டக்குன்னு கபோர்டு ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா கீழே இறங்கி வரதை ஜிபினோட அம்மா பார்க்குறாங்க. என்னடா இந்த இடத்துல கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க, எங்கே போகிறீங்க? மா, நான் தேவங்க போய் பார்க்க போகிறோம். டேய், என்ன விளையாடுறியா? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் மார்னிங் வந்துடுவோம். அப்போ அவங்க ஒரு மாதிரி 2 பேரையும் பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. டேய், அதுக்குன்னு இன்றைக்கே போய் பார்க்கணுமா? நாளைக்கு போய் பாருங்கள், எனக்கு ரூமுக்கு போங்க. மா, எங்களோட லைஃப் அது எப்படியா இருந்தாலும் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அவன் பாவம்மா, நாங்கள் பார்த்துட்டு மார்னிங் வந்துடுவோம். நீங்கள் டேப்லெட் போட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்க ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு ரூமில் போய் டோரை டப்புன்னு சாத்திடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்முனா ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. அவன் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஐஸை மட்டும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் போய் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அம்மா தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்நேரத்தில் யார் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நிற்கிறத பார்த்தோன்னே, ஏய்
இந்நேரத்தில் இங்கே ரெடி பண்ணுற, உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பிட்டு, "செமன் நீ கிளம்பு, போய் பாரு, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு சரியா?" அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவனும் சரி ஓகே, நீ போய் அவளை பாரு என்னன்னு, நான் மார்னிங் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்றான். இப்போ உங்கள் அம்மா நிற்கிறதே நீங்கள் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் டபக்குன்னு உள்ளே போகவும் ஜிம்மன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இப்போ உங்கள் அம்மா அவங்க பின்னாடியே டோரை லாக் பண்ணிவிட்டு, "ஏய் இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? அதுவும் நீ மட்டும் தனியாக வந்திருக்க, அதுவும் இன்னைக்கு ராத்திரி" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. "அம்மா எனக்கு பையன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் வந்துட்டேன்." "பைத்தியமாடி நீ? எப்போ எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அப்ஸ்டேர் ஏறி ரூமை போய் டப்பு டப்பு டப்புன்னு தட்டுறீங்க. அவள் உங்கள் அம்மா தான் நினச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோச்சிட்டு கத்துறா. "பையன் நான் ஷோ வந்திருக்கேன், கதவை தரடி" அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து ஓப்பன் பண்ணா வெளியே 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அழுக வருது 2 பேருக்குமே. ஒருத்தர் பார்க்கும்போது டப்புக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு மாற்றி அழுதுக்கிறீங்க. ஸோ இப்போது ரூம்குள்ளே போன்ட்டு நீங்கள் கதவை லாக் பண்ணுறீங்க. இப்போ வயனான நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆகி அவர்கிட்ட அழுதுட்டுருக்கீங்க. வயன் என்னடி உனக்கு பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு? எங்களை விட நீ தானே தவங்க ரொம்ப லவ் பண்ணுற, நீ தானே அதிகமாக நம்புவ, இப்போ என்ன அவனை அப்படியே பாதியில் விட்டுட்டு வந்துட்ட? தப்பு வயன், அவன் எவ்வளோ வரி பண்ணான்னு தெரியுமா? இங்கே பாரு வயன், நீ நினைக்கிற மாதிரி தெய்வம் கிடையாதுன்னு நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. இப்போது நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, எனக்கு தெய்வம் பற்றி தெரியும், அவன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அந்த இடத்துல அவன் தப்பு பண்ணலன்னு சொல்ல முடியலையே. அவன் சைலண்ட்டாக நின்னான், எனக்கு அதுதான் பிடிக்கல. அவன் எந்த இடத்துல நின்னாலும் ஸ்ட்ராங்காக நிற்கணும். இப்போ எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணலன்னா நான் தயவங்க கேள்வியே கேட்க மாட்டேன். எனக்கு என் தயவங்க பற்றி தெரியும். ஆனால் அப்பா கிட்ட அவன் என்னென்ன சொல்லுவான்? இப்போ அப்பா அவனை நம்பினா மட்டும்தான் இந்த பிரச்சனை சரியாகும். நான் எதை பற்றியுமே கண்டுக்காமல் வந்திருந்தேன்னா அவன் நிச்சயமாக யாரை பற்றியும் கவலைப்பட்டிருக்க மாட்டான். இப்போ நான் கோச்சிட்டு வந்ததுனால தான் அவன் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைப்பான். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் கோச்சிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் வலிக்காதா? சொல்லு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறீங்க. இப்போது உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் வந்து அவனை ஹர்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களை கம்ஃபர்ட் பண்ணி அவள் வந்து டேப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. நீங்கள் அவளோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமன் தேவங்களோட வீட்டுக்கு போனால் தேவங்க வீட்டில் இல்லை. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுமே ஜிமன் நேரத்தில் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் அப்படியே அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவலில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வந்து அப்படியே ரைட்டில் கட் பண்ணி உள்ளே வரான். அது எப்படின்னா ஒரு டெட் எண்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரியான இடம் அப்படின்னா, இந்த மலை முகடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது, அந்த எட்ஜில் இருந்து பார்க்கும்போது கீழே வந்து டவுனில் ஹோல் சிட்டியும் தெரியும், அந்த மாதிரி இருக்கும்ல ஒரு தனியான பிளேஸ். ஸோ அந்த மாதிரி இடம் லைக் ரொம்ப ஹைட்டும் கிடையாது, ரொம்ப டவுனான ஏரியாவும் கிடையாது, ஒரு மீடியமான ஏரியா தான். ஸோ அங்கே மேக்ஸிமம் யாருமே வரமாட்டாங்க. ஒரு ப்ரைவேட்டான ஏரியா மாதிரி தான் இருக்கும். தேவனுக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி அப்செட் மைண்டடாக இருக்கோ அப்போல்லாம் அங்கே தான் வருவான் அப்படின்னு ஜிம்மனுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு அவன் வரான். வந்து கார் ஸ்டாப் ஆகுது. அங்கே ஒரே ஒரு பைக் மட்டும் நிற்குது தேவனோடது. ஸோ ஜிம்மன் அப்படியே கார் விட்டு இறங்குறான். இப்போ காரை பார்த்துட்டு தேவன் அப்படியே திரும்புகிறான். ஜிம்மன் இறங்கி நடந்து வரதை பார்த்துட்டு, "டே பைத்தியக்காரா, உனக்கு இங்கே என்னடா வேலை? இன்னைக்கு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? அவளை அங்கே தனியாக விட்டு இங்கே என்ன உனக்கு பிடுங்குற வேலையா?" அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிம்மன் கேஷுவலாக அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, "நீ மூடு, அவள் வயன் கூட தான் இருக்கா, விட்டு தான் வந்திருக்கேன்" அப்படிங்கிறான். இப்போ அவன் எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக உட்காந்துடுறான். "சரி, கண்டுபிடிச்சியா? யார் அவ? என்ன விஷயம்?" அப்போ தேவங்க எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். "சொல்லுடா, யார்? என்ன பிரச்சனை?" "அதை விடு,
டேய் சொல்லு. அதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்நேரத்துக்கு மொத்த ஹிஸ்ட்ரி எடுத்திருப்பேன்னு தெரியும். சொல்லு என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காடா அப்படின்னு நினைக்கும் போது கடுப்பாகுது. நம்ம செட்டு தான்டா காலேஜில், வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஏதோ எனக்கு க்ரஷ்ஷுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கா. எனக்கு எப்படா தெரியும் அதெல்லாம்? இப்போ வயன் என்னை லவ் பண்ணுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாச்சும் இதை பிரேக் பண்ணணுன்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அன்றைக்கி நான் கூட சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, ஸோ அங்கே கிளம்புறேன்ட்டு. அன்றைக்கி தான்டா இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அவளும் வந்திருக்கா. அந்த நேரத்தில் வயனும் அங்கே பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் தான் இருந்திருக்கா. அவள் எனக்கு பார்ட்டியில் இருக்கும்போது மெசேஜ் பண்ணான், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்ருக்கோன்னு. அது எப்படியோ அவள் தெரிஞ்சு வச்சுருக்காடா. அவள் நல்ல நேரமா இல்லை ஏன் கிட்ட நேரமான்னு தெரில, பக்காவாக எல்லாம் அவளுக்கு சாதகமாக நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் நல்லா பிளான் போட்டு மூவ் பண்ணியிருக்கான். நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் எனக்கே தெரியாமல் எதையோ கலந்துருக்கான். அதனால தான்டா அவள் வந்து என்கிட்ட பேசியிருந்தும் கூட எனக்கு அவள் மூஞ்சி சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, வயன் பக்கத்தில் தான் இருக்கா, உங்களை கூப்பிட்டு வர சொன்னான்னு. அதுக்கு முன்னாடி தான் அவள் எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தான். நானும் எதையுமே யோசிக்காமல் அவள் கூட கிளம்பி போயிட்டேன்டா. அப்புறம்தான் அவள் பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா. வயன் நாடி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவளும் என்னை பார்த்து ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரூமில் எனக்கே தெரியாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கா. எனக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண வரைக்கும் தானே ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லைடா. ஆனால் நான் நெக்ஸ்ட் டைம் கண்ணு முழிக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட் ரூமில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே ஞாபகம் இல்லை. சரி ஃப்ரெண்டு தான் கூட்டு போய் விட்டுருப்பான்னு நினச்சிட்டு நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம்தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போ எனக்கு இவ பண்ணது கூட பெருசாக தெரிலடா. ஆனால் வயன் என்னை நம்பலை. அதுதான் எனக்கு வலிக்குது. வயன் என் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிட்டான். அதான் நான் வலிக்குது, அப்படியே கட்டுப்பாகுது. எவனுக்காகவும் நான் என்னை நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவன் என்னை நம்புறேன்னு சொல்லியிருந்தானா எவன் என்னை என்ன பேசியிருந்தாலும் போதான் ஹேர் என்ன தூக்கி போட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன்டா. நான் வயன் இப்படி நம்பாமல் போவான்னு நினைக்கவே இல்லைடா. அதை நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்குது, எரியுது அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்கான். டே நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த இடத்துல அவளும் ஃபீலாக இருந்திருப்பா. திடீர்னு இன்னொரு பொண்ணு அப்படின்ட்டு வரும்போது அவளுக்கு ஹர்ட் ஆகாதா? அதான் ஏதோ கொஞ்சம் கோவத்தில் பேசிகிட்டு போயிருப்பா. அவளை பற்றி நான் சொல்லி தான் உனக்கு தெரியுமா? இந்நேரம் அவ்வளோ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா. ஜிமன் உனக்கு புரியுதா இல்லையாடா? அந்த நேரத்தில் நான் தப்பு பண்ணியிருந்தா தானடா அவள் ஃபீல் பண்ணணும், அவள் ஹர்ட் ஆகணும். நான் தான் தப்பே பண்ணலன்னு சொல்கிறேன்ல, அவள் நம்பணும்ல அப்படிங்கிறான். சரி விட்றா பார்த்துக்கலாம். அதான் நீ கண்டுபிடிச்சிட்டல, நீ போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணி பேசு, எல்லாம் சரியாயிடும். என்னை நிரூபித்து தான் இதெல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும் போது அப்படியே எரியுது ஜிமன் அப்படின்றான். இப்போ ஜிமனுக்கும் தேவங்களோட சிச்சுவேஷன் புரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. சரியாக போயிடும், வா போகலாம். விடு, நான் வரல, நான் பொறுமையாக பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு முதல்ல. டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். ஸோ பைக்கோட கீயை எடுத்துகிட்டு கார்லேயே அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அந்த டேயோட நைட் ஒரு மாதிரி ரெண்டு பக்கமுமே ஒரு ஹர்ட்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு, பெயின்ஃபுல்லாகவே. ஸோ தூக்கம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமன் தேவங்கிட்ட உங்கள் அப்பாவை வந்து பார்க்க சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் ரூமில் தான் இருந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக தான் 2 பேருமே தூங்கியிருப்பீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ ஜிமன் வந்து ஜோவை கூப்பிட்டுட்டு அண்ட் தென் வயன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசவும் செஞ்சுட்டு எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், தெய்வம் வந்து உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ எப்படியும் ஒரு 2 days பாஸ் ஆகுது. இந்த 2 daysல வயன் அண்ணா நீங்கள் காலேஜும் போகல, ரூம் விட்டு வெளியே வரல, ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கீங்க. தென் தெய்வங்க ரீச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான், மெசேஜ் பார்க்க மாட்டான், ஒரு மாதிரி உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ உங்கள் மேலே அவன் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நான் வந்து அவனை வேணும் இந்த மாதிரி பண்ணல அப்படின்ட்டு நீங்களே உங்களை வந்து யோசிச்சு ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த 2 daysக்கு அப்புறமா
உங்கள் அப்பாவை கால் பண்ணி மீட் பண்ணணுன்னு சொல்லி தேவன் கேட்குறான். ஸோ உங்கள் அப்பாவும் அம்மாவும் தேவங்க மீட் பண்ணுறதுக்காக வெளியே போகிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் பிளேஸ் மாதிரி. அண்ட் தென் இங்கே ஜோவும் ஜிம்மனும் உங்கள் கூட இருக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே நீங்களும் இருக்கீங்க. ஜோவும் ஜிம்மனும் உங்களை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் அப்பா அதை நம்புகிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அரைக்குறை நம்பிக்கையிலேயே அவனை பார்த்துட்ருக்காரு. ஸோ அது அந்த பார்வையிலே அவனுக்கு புரிஞ்சிருது. டக்குன்னு எழுந்து வெளியே போயிட்டு காரில் தான் அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு இருந்துப்பான். ஸோ அவளையும் கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த டேபிளில் வந்து தள்ளி விடுறான். ஸோ அவளுமே எல்லாத்தையும் சொல்கிறா, இந்த மாதிரி அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. தேவையில்லாமல் ஒரு பையன் மேலே சந்தேகப்பட்டுட்டோமோ, ஒரு மாதிரி அவனை கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்ட்டு. ஸோ அவருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு தென் தேவங்கிட்ட சாரியும் கேட்குறாரு. ஸோ தேவங்க எதுவுமே சொல்லலை. அவரை நம்பிட்டார் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே போயிடுறான். பிகாஸ் அவனுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் அவன் அங்கேருந்து அப்படியே லீவ் ஆகிடுறான். இப்போது அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாகவே வீட்டுக்கும் வராரு. நீங்கள் அப்படியே நர்வஸாக அவரை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்ககிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவை ஸ்டாப் பண்ணுற மாதிரி கை காமிச்சிட்டு, "பா, தேவங்க நீங்கள் நம்புறீங்கல்ல, அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல" அப்படின்னு சொல்கிறீங்க. அவரை ஆமான்ற மாதிரி தலை மட்டும் ஆட்டுறாரு. போதும், எனக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை. என் தேவங்க பற்றி எனக்கு தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு. உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அவன் மேலே தப்பு இல்லைன்றது எனக்கு தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே தேவங்க பார்க்குறதுக்காக வெளியே ஓடுறீங்க. இப்போ ஜோ ஜிம்மன் 2 பேருமே உங்கள் கூட வராங்க. ஸோ 3 பேருமே காரில் அப்படியே தேவங்களோட வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் 3 பேருமே அப்பாடி எப்படியோ பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, இனிமேல் எல்லாம் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு கடகடன்னு ரூமுக்கு ஓடுறீங்க. ஸோ அங்கே போய் ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தேவங்க அங்கே இல்லை. ஸோ ஃபுல்லாக தேடுறீங்க, கீழெல்லாம் வந்து தேடுறீங்க, தேவன்னு கூப்பிடுறீங்க. ஆனால் அங்கே தேவங்க இருக்கிற மாதிரியே தெரியல. ஆண்டி ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஆண்டி கிட்டே போயிட்டு, "ஆண்டி, தேவங்க எங்கே? வெளியே போயிருக்கானா? எப்போ வருவான்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே சுற்றி சுற்றி தேடிட்டுருக்கீங்க. இப்போ அவங்க ஒரு மாதிரி சேடாக நின்றுட்டுருக்காங்க. "ஆண்டி சொல்லுங்கள், தேவங்க எங்கே? ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைக்க மாட்றான். என் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கான்னு தெரியும். ஆனால் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஆண்டி. அதனால தான் கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். இப்போ எங்கே? எல்லாம் சரியாக போச்சு. அப்பா போய் பேசிட்டாரு. அப்பாவுக்கும் எல்லாம் ஓகே தான். தேவங்க எங்க ஆண்டி?" அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு லொடன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு, "அவன் இப்போ தான் கிளம்பி வெளியே போனான்." போயிட்டானா? அவனுக்கு வீடுனே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வெளியே தான் இருக்கணும். சரி, எப்போ வருவானாமா? அவன் ஏர்போர்ட் போயிருக்கான்." "ஏர்போர்ட்டுக்கா? எதுக்கு?" "ஏதோ ஒர்க்கு விஷயமா கொஞ்ச நாளைக்கு வரமாட்டேன், வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்" அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே தியோரி ஐஸோடு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ கடகடன்னு ஐஸெல்லாம் தொடச்சிட்டு, ஜிமன் வா போகலாம், ஏர்போர்ட் போகலாம், அவனை பார்க்கணும், வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை கைப்பிடிச்சி இழுத்துட்டு கடகடன்னு ஓடுறீங்க. இப்போ ஜோவும் பின்னாடியே வரா. 3 பேரும் சேர்ந்தாப்புல ஏர்போர்ட் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஃபுல்லாக தேடுறீங்க. ஆனால் அவங்க இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. சுற்றி சுற்றி தேடுறீங்க, எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகவே டக்குன்னு ஒரு மாதிரி அங்கே சென்டர் பிளேஸ்லேயே நீல் டவுன் போட்டு தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்களோட இந்த நிலைமையை பார்க்கும்போது ஜோவுக்கும் ஜிம்மனுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மனுக்குமே கோவம் வருது. அவன் கொல்லிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ட்டு. அவன் உங்கள் மேலே கோவமாக இருக்கான்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு போவான் அப்படின்னு ஜிம்மனே யோசிக்கவே இல்லை. ஸோ அவனுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ உங்களை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். ஆனால் முடியல. ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ சடனாக தேவங்களோட அம்மா கிட்டே இருந்து ஜிம்மனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஹோபியோட ஒய்ஃப் மயங்கி கீழே விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதறி பேசுகிறாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் 3 பேரும் கிளம்பி அவங்க சொல்கிற ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஹோபிக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 6 to 7 மந்த் தான் இருக்கும்.
ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் போறீங்க. உங்களுக்கு இங்க மனசெல்லாம் வலி. "தெய்வம் இப்படி பண்ணிட்டான், பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போனா ஹோபியோட ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட். ஆனா இந்த மொமெண்ட்ல கூட வந்து ஹாப்பியா இருக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஸோ இப்படியே வந்து ரொம்ப உங்கள கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இப்போ தியோங்க ரீச் பண்ண எல்லாருமே ட்ரை பண்றீங்க. பட் தியோங்கோட ஃபோன் வந்து உங்களுக்கு லைன் கிடைக்கவே மாட்டேன்து. அப்படியே ரிங் போனா கூட அவன் அட்டெண்டே பண்ண மாட்றான். அவனுக்கு கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, நோ யூஸ். யார்கிட்டயுமே அவன் பேசல. ஒரு மாரி டோட்டலி எல்லாரையுமே அவாய்ட் பண்ணிட்டு அவன் போயிட்டான். ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இப்படியே டேஸ் ஓடுது. ஆஃப்டர் 2 மந்த் நீங்கள் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கீங்க எப்பவும் போல். ஸோ கிளம்பிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே பஸ் ஸ்டாப்க்கு நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ மொபைல் எடுத்து தேவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க நடந்துக்கிட்டே. அவங்க கால் அட்டன் பண்ணுறாங்க. ஆண்டி, தேவங்க ஏதாவது கால் பண்ணானா, பேசினானா? ஆ இல்லைம்மா, அவன் கூப்பிடலை. சரி, ஓகே ஆண்டி, வச்சிடுறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. இப்போ ரொம்ப ஆர்வமாக ஹோபிக்கு கால் பண்ணுறீங்க. ஆ சொல்லு வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? ஹோபி அண்ணா, தேவங்க ஏதாவது கால் பண்ணானா? ஆ உங்ககிட்ட பேசினானா? ஏதாவது மெசேஜ் பண்ணானா? ஆம் இல்லை வயன், நானும் அவனுக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைன் கிடைக்க மாட்டேங்குது. சரி, பேசுனா சொல்லுங்க. ம் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி, வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு இப்போ ஜிமனுக்கு கால் பண்ணுறீங்க. அவனும் கால் அப்படி பிக் பண்ணிட்டு, சொல்லு வயன், என்ன விஷயம், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பேசுகிறான். ஜிமன், தேவங்க ஏதாவது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லடி, கூப்பிடலை. நானும் பேசணும்னு நிறையா ட்ரை பண்ணிட்டேன். அவன் ரீச்சே பண்ண முடியல. என்ன பண்ணுறது, பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சரி, அவன் பேசுனா கண்டிப்பாக சொல்லு. ம் சொல்கிறேன். சரி, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த 2 மந்த்ஸில் டெய்லியுமே இவங்க 3 பேருக்கும் கால் பண்ணி அப்பப்போ தேவன் பேசினான்னு விசாரிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ உங்களை நினைக்கும் போது அவங்க 3 பேருக்குமே ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது. ஏன் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு கோவம் அண்ட் தென் ஒரு கஷ்டம் அப்படிலாம் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு 2 டேஸ் பேக் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க வீட்டில். உங்கள் மொபைல் ரிங் ஆகுது. நீங்கள் அப்படியே தூக்கம் கலைஞ்சு அந்த மொபைல் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. யாருன்னு கூட பார்க்கல. ஸோ அட்டன் பண்ணி, ஹலோ யார் அப்படின்னு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் கேட்குறீங்க. வயன், நான் ஜிமன் பேசுகிறேன். ம் சொல்லு, என்ன? தேவங்க வரானாண்டி. அப்போ நீங்கள் டப்புக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு, என்ன என்ன சொன்ன? தியோங் வரானா இன்னும் 2 நாளில். நிஜமாவா? உனக்கு எப்படி தெரியும்? தியோங் இப்போ தான் கால் பண்ணான், அதான் உனக்கு கால் பண்ணேன். அப்போ நிஜமா வரானா? ம் ஆமாம், வரானா. அப்போ நீங்கள் செம்ம ஹாப்பி. அப்படியே எழுந்து குதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது. இந்த பக்கம் ஜோவான நீங்கள் ஜிமன் குடிச்சிட்டு வச்ச காஃபி கப் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வரீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜிமன் பெட்டில் உட்காந்துட்டு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அந்த காஃபி கப்பை எடுத்துகிட்டு திரும்பும்போது டப்புக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்துடுறா. நீங்கள் அவன் மேலேயே போய் விழுந்துட்டு, ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, விட்டு. ஏய், அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல. தேவங்க 2 நாளில் வரப்போகிறாண்டி. இப்போ அதுக்கு என்னவா? ஏய், என்ன விளையாடுறியா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதே இதுக்கு தான். அவனே வரப்போகிறான், அப்புறம் என்னடி? சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நீ நைட்டு பார்த்துக்கோ, இப்போ வேணாம். ஏய் என்னடி, டைம் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது, இதில் என்னடி நைட்டு பகல் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு பிடிச்சி உங்களை பெட்டில் தள்ளுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் மேலே லேட் ஆகிட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இன்றைக்கி உங்களோட லைஃப் வந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பாய்.